ஹலோ கைஸ், இன்றைக்கி நானும் என் தம்பி மாடராகவும் கிராணி விளையாடலான்னு உள்ள வந்தாச்சு. சரி வாங்க கேம் பிளே வீடியோக்குள்ளே போகலாம். சரி உள்ளே வந்தாச்சு, வாங்க உள்ளே போகலாம். டேய், இது என்ன எஸ்கேப் பண்ணலான்னு ஐடியா வச்சுருக்கேன். இப்போ நான் ஓகே போர்டு எஸ்கேப் பண்ணிடலாம். சரி, நான் அதுக்குள்ளே இது ஒரு 2 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு நான் அங்கே போய் ஒழிஞ்சிக்கிறேன். ஒரு 5 செகண்டில் வந்துட்டாங்க. வந்துட்டான். கிராணி எங்கே? கிராணி கிளவி வந்து தொலையன். ஒன்றும் வரலடா. வந்துருச்சுடா. ஓடு 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 ஓடு. பாத்திர போதுடா. வந்தாச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் போட் கீ இருக்கும். என்னடா ஒன்றுமே இல்லை. இங்கே கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். என்னடா எங்கேயுமே ஒன்றுமே இல்லை. ஒரு வேளை வீடை காலி பண்ணிட்டாங்களோ? சரி, இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே கண்டிப்பாக எதாவது இருக்கும். டேய், இதுக்குள்ளேயும் ஒன்றுமே இல்லையா? டேய் ஒரு வேளை ஏதாவது கிளிச் ஆயிடுச்சா? இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை, இங்கேயும் ஒன்றும் இல்லை. அவ்வாடி இப்போயாவது ஒன்று இருக்கே. கேஸ் இந்த மீட்லாம் நமக்கு யூஸ் ஆகாது. இங்கே கண்டிப்பாக ஏதாவது நல்லதாக கிடைக்கும். இங்கேயும் ஒன்றுமே இல்லை. சரி அப்படியே போவோம். ஓகே, இந்த இடத்துல பார்த்துடலாம். இங்கே கன்று இருக்கும். ஸ்பார்க் பிளக் போடு. சூப்பர். போட் எஸ்கேப்பு ஃபஸ்ட்டு முக்கியமான ஒரு பொருள் இதுவும். இதை இங்கே டே ஜஸ்ட்டு மிஸ்ஸு. என்னடா கிளிச் ஆகுது ஃபோன் அடிக்கடி. கைஸ், ஃபோன் அடிக்கடி கிளிச் ஆகிடுச்சு. அதனால் நான் நடுவில் கட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் கண்டுக்காதீங்க. நம்ம 2 பொருள் எடுத்துட்டோம். கேசோலின் ஒன்று, ஸ்பார்க் பிளக் ஒன்று. இங்கே கன்று இருக்கும். இங்கேயும் இல்லையா? அப்போ கன்று கீழே க்ரோபாரில் இருக்கணும், இல்லைனா அந்த சைல்டுக்கிட்ட இருக்கணும். சைல்டு தாண்டா வச்சுருப்பான். இங்கே ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஓடிடலாம். இங்கே யாரும் இல்லை. இதில் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். ஒன்றுமே இல்லை. இதில் ஏதாவது இருக்கும். டோர் லாக். அதை வச்சு ஒன்றும் கிடைக்காது. ஒன்றும் இல்லை. சரி, இந்த இடத்துல கன்று இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஓடிடலாம். உட்காந்து டோருக்கு கன்று ஓடி. இன்னைக்கு 2 பேரும் கத்தம். ஹெட்ஷாட் வைக்கலாம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் அங்கே ஏதாவது ஸ்க்ரூ ட்ரை இது பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு உள்ளே போகிற தேவை இல்லைன்னு நினைக்கிறேன். வரல எவன் வந்தாலும் சுட்டு போகிறோம். டீ மொட்டையா, நீ தான் மாட்ட போகிற. எங்கே கைஸ் தூங்க போகிறான்னு நினைக்கிறேன். இருந்தாலும் இவனெல்லாம் அப்படியெல்லாம் நினச்சிக்கூடாது. இன்னைக்கு ஒரு சம்பவம். ஓடு சுட்டு. அவ்வளோதான். புல்லட்டு எத்தனை கிலோமீட்டர் பறக்குறோம்? மொட்டையை வேற. நீலா குளிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? சை அப்பா, மூச்சு முட்டிருச்சு. கண்ணு ஆமோ போடாமல் வைத்துட்டேன். இப்போ நேராக மேலே போனேன்னா கிராணியை போட்டு தள்ளிடலாம். இந்த செக்யூரிட்டிக்கு எடுத்துருவோம், அப்புறம் அதுவும் சேர்ந்து மறைஞ்சிரும். ஓகே, எடுத்தாச்சு. ஃபோனு கீழே ஸ்லிப் ஆயிடுச்சு. என்னாச்சு இப்போ? அதுவா கைஸ், ஃபோனு ஸ்லிப் ஆயிடுச்சு, என் கையில் விழுந்துருச்சு. நான் ஜஸ்ட்டில் பிடிச்சிட்டு இப்படி பார்த்தா நான் அந்த பட்டனை அமுக்குனேன், டப்புன்னு ஷூட் ஆயிடுச்சு. நீதான் அந்த வேலையை பார்த்தியா? எஸ். சரி ஓகே, செக்யூரிட்டி ரூமை திறந்து விட்டுறலாம். ஜஸ்ட்டு மிஸ்ஸு. எனக்கு இன்னும் பக்குன்னு இருக்கு கைஸ் செக்யூரிட்டி ரூமில். ஓகே போடு. நமக்கு எல்லாமே இன்னைக்கு நல்லதாக கிடச்சிட்ருக்கு. அப்போ கடைசியில் ஏதோ ஒரு ஆப் வைக்க போகிறாங்கன்னு இருக்குன்னு தெரியுது. அது மட்டும்தான் நல்லா தெரியுது. மொத்தம் எத்தனை பொருள் தேவைப்படும்? இன்னும் ஒன்று தான். போட் கீயும் பேட்லாக் கீயும் வேணும். போட் கீயும் பேட்லாக் கீ 2 கீயா? ஐயோ, போட் கீ எங்கே போய்? ஐ திங்க் க்ரோபார் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நினச்சேன். இருக்கு. இதை இந்த இடத்துல வச்சுட்டு இங்கே ட்ராப் பண்ணிடலாம். அந்த பக்கம் ஏதாவது கிடச்சிச்சுன்னா நல்லதா. இங்கே மேனுவல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்கும் பார்த்துக்கலாம். அப்புறம் ஏதாவது போட் கீ கைஸ். போட் கீ கிடச்சிட்டு கைஸ். இன்னும் பேட்லாக் கீ மட்டும் தான். எனக்கு தெரிஞ்சு இந்த எஸ்கேப் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, இதையே ட்ராப் பண்ணியாச்சு. இங்கேருந்து அப்படியே குதிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், விழுந்துட்டேன். எங்கே என்னாச்சு இப்போ ஏதாவது க்ரோபார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கைஸ். அது நடுவில் கிளிச் ஆகுதுன்னு நான் சொன்னல கைஸ். அதனால் அப்பப்போ இந்த மாதிரி கட் ஆகிடும். ஓகே, இப்போ கண்டிப்பாக யாராவது வந்திருப்பாங்க. கிராணி கூட வந்திருக்க சான்சஸ் இருக்குது. கன் எங்கே போட்டேன்? கன்று அங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே போட்டேன்னு தெரியலையே. இப்போ கிராண்ட்பா வந்தாங்க தானே? இல்லை இல்லையா? அவங்க இன்னும் இதோ இருக்கான். சொல்லல, ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். நான் சொன்ன மாதிரி அங்கே நல்லா கிளிச் ஆயிடுச்சு. கிராண்ட்பா உண்மையிலேயே எங்களை துரத்திட்டு தான் வந்தான். அப்புறம் அவனே மறந்துட்டான். இப்போ கிராணி வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ஏதாவது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ கிராணி துரத்துதுடா. துரத்துதா?
ஆமா 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 யோயோ. கன்னு கிளிச்சாகி எடுக்க முடியல கைஸ். இப்போ இவன் வேற பார்த்துட்டான். இப்போ கீழே போயிட்டு அந்த க்ரோபாரை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே கிராணி மறந்துடும். அப்படியே மேலே வந்துடலாம். இங்கே கண்டிப்பாக பேட்லாக் கீ கிடச்சிச்சின்னா அவள் தான். சூப்பரா. சேஃப் கீ. அப்போ சேஃப்குள்ளே இருக்க சான்சஸ் இருக்குது. இருக்குடா, நிறைய இருக்கு சேஃப் உள்ள இருக்க. சேஃப்குள்ளே மட்டும் இருந்துடணும். இருந்தால் நம்ம கேம் பிளே முடிஞ்சிடும். 2 பேரும் வந்துட்டானுங்க, மேலே ஓடிடலாம். சீக்கிரமாக இப்போ தான் நம்ம கேம் பிளே முடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்னும் 5 minutes தான் இருக்குது. ஓ கைஸ், இருக்கிறதுலே மொக்கையானதாக கொடுக்குறானுங்க கைஸ். சரி, இதையும் எதுக்கும் எடுத்துப்போம். ஒரு வேளை அவன்கிட்டே இருந்தாலும் நல்லாயிருக்கும். யார் எடுத்துகிட்டு போயிட்டு மேலே நோஸ்ஃபெராட்டோ. வேம்பயர் மூக்கை. ரொம்ப நாச்சுரா. அவன் பேரை நான் கரெக்டாக இன்னைக்கு தான் சொல்லியிருக்கேன். சரி, நான் டேய், அங்கே ஸ்டீரிங் வீல் இருந்ததுடா. டேய், ஸ்டீரிங் வீல் இங்கே இருக்குடா. அது ட்ராப்புடா. எது போனாங்க நீ சொன்னா நான் இப்போ காலை வச்சிருந்தேன்னா அவள் தான். டேய், என்னடா ட்ராப் பண்ண இவன் வரான். டேய், 2 பேரும் வராங்க. நல்லா பார்க்கல. என்னடா இங்கே ட்ராப் பண்ண அங்கே போய் நிற்குது. டேய், அது எப்படி ஓப்பன் பண்ணுது? அதால் ஓப்பன் பண்ண முடியும். என்னடா இங்கே ட்ராப் பண்ண எங்கேயோ போதே. கிளவி, உனக்கு அறிவு எதுவுமே இல்லையா? போட்டு எடுத்துரு, அவ்வளோதான். எடுத்தாச்சு. இப்போ அங்கேருந்து ஒருத்தன் ஓடி வரும் அப்படியே வீரன் மாதிரி. டேய் டேய், இங்கேருந்தே போட்டு தள்ளிடுவோம். சாவு. சூப்பர் ஷாட். எந்த இடத்துல பட்டுச்சு? காலில். நீ கம்முன்றது. இப்போது இதை எடுத்துகிட்டு போய் மேலே போட்டுட்டு கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டோமா? இல்லை, இப்போ தான் எடுத்துகிட்டு வர போகிறேன். இது இங்கே இருக்கணும். இப்போ போய் கட்டிங் பிளேஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். காலை வச்சுக்காதரா. முடிஞ்சு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நோண்டி தான் நடக்க போகிறோம் பார். சொல்லல. ஓகே, கட்டிங் பிளேஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சா? இப்போ இதை மட்டும் ஓப்பன் பண்ணி விட்டுலாம். போடு, அங்கே ஏதோ ஒன்று இருக்குது. அது என்னது? கிரனேடு. ஏய், இன்றைக்கி கிரனேடை வச்சு கைஸ் உங்களுக்கு ஒரு சம்பவம் காட்டுறேன். இப்போ கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குது. இப்போது கிரனேடாக எடுத்தாச்சு. என்னடா இங்கே நடக்குது? கிளிச் ஆகிட்டே இருக்குது கைஸ். சரி, நான் இதை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த பேட்லாக் ஏற்றிட்டு அப்படியே எஸ்கேப் ஆகிடலான் இருக்கேன். இந்த கிரனேடை வச்சு போட்டில் ஒரு சம்பவம் பண்ணிட்டு அப்படியே ஓடிடலாம். பேட்லாக் கீ, பேட்லாக் கீ, பேட்லாக் கீ. என்னடா அது? சரி, ஜஸ்ட் டேய், டோர் ஹேண்டிலா? நீ போயேன், அவனை எத்தி உதறாவன். மண்டே வச்சு போட்டணும். மறைஞ்சு போய்டான்டா அவன். ட்ராப் பண்ணிடு. த்ரோ பண்ணனா ட்ராப் பண்ணனா? ட்ராப் தான் பண்ணியிருப்பேன். இன்னொரு கிரானைட் இருக்குது. இதே எடுத்துகிட்டு போய் கீழே ட்ராப் பண்ணிட்டு வந்துடலாம். எப்படி இங்கே வந்த? அதான் கட் பண்ணிட்டேன் நல்ல. ஓகே, ட்ராப் பண்ணியாச்சு. இப்போ கிராணி வந்துடும். அதை கிரானைட்டை வச்சு போட்டு தள்ள போகிறேன்னு நீ நினைக்கிற, கரெக்டா? எஸ். கண்டிப்பாக அது மட்டும் கிடையாது. எதை? கிரானைட் யூஸ் பண்ணுவேன், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரீசன் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் ட்ராப் பண்ணோம், இல்லைன்னா கிராணி வராது. ட்ராப் ட்ராப் ட்ராப். வந்துருச்சான்னு பார்ப்போம். வந்திருக்கோம், இதோ வந்துருச்சா? ஏய், இப்போ வைக்க போகிறோம் ஷாட். சூப்பர். இப்போ வருவான் மொட்டை. அவனுக்கு தான் இதை வச்சு ஷாட் இருக்கு. சோலி முடி. அவன் தான்டா அந்த மொட்டையை எடுத்துட்டு வந்து நம்ம மூஞ்சில வச்சாலும் அதுக்காகவே நான் இதை வச்சு அவனை போட்டு தரணும். வெயிட் பண்ணு. 5 seconds ஆகும். என்னடா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு கைஸ். வந்துட்டான்டா. இப்போ த்ரோ பண்ணிட்டு தெரியும். ஓடு. முடிஞ்சு. சோலி முடி. கொஞ்சம் இதை மட்டும் த்ரோ பண்ணும்போது கொஞ்சம் க்ளோஸ்லேயே நின்றாதீங்க கைஸ். அப்புறம் நீங்களும் சேர்ந்து பிளாஸ்ட் தான். பாரு எப்படி இப்போ இதோட ஆமோவை மட்டும் எடுத்து வைக்கணும். எங்க ஆமோ? இதோ தான் இருக்கு. எடுத்தாச்சு. இங்க போட்டுருந்தோமே கிரனேட்ஸ்ல. எங்க? அதெல்லாம் இங்கே தான் இருக்கு. இது வேணாம், இது இப்போதைக்கு இங்கே போட்டுறேன். எனக்கு இப்போ ஒரு வேலை இருக்குது. அது என்ன? டேய் காலை பிடிக்காதடா. கீழே தானே விழுந்துட்டேன், அப்புறம் எதுக்கு காலை பிடிச்சிட்டு இருக்கேன்? இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கீழே போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு மேஜிக் ஒர்க் அவுட் ஆகலை. சாரி கைஸ். இப்போ ஒர்க் அவுட் ஆகும். ஒர்க் அவுட் ஆயிடுச்சா? இப்போ மறுபடியும் இதை எடுத்துடுறேன். மேஜிக் டெலிபோர்ட். எப்படி? அதெல்லாம் அப்படி தான் கைஸ். இப்போ இங்கே எதுக்கு வந்தேன்னு தானே நினைக்கிறீங்க? கேசோலின் எடுக்க. இதெல்லாம் போட்டு ஓடாது. பேட்லாக்கி எடுத்துட்டியா? பேட்லாக்கி மட்டும் கிடைக்கவே இல்லை கைஸ். எனக்கு தெரிஞ்சு அவன்கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த சின்ன பையன்கிட்ட. இப்போ இதை இங்கே ட்ராப் பண்ணிட்டு இப்படி கீழே குதிச்சிட்டா கிராணி வராதுன்னு நினைப்பீங்க. ஆனால் கன்ஃபார்ம் வரும். ஏன்னா இப்போ நம்ம கீழே எத்தனை பொருள் விழுந்துருச்சு, கண்டிப்பாக இங்கே தான் வரும். இதை திருப்பி உள்ளே போட்டுட்டு கீழே போட்டுடலாம். கீழே போட்டால் கீழே போயிடும் கிராணி. இப்போ இதை இங்கே போட்டோன்னா நேராக போட்டுக்கிட்டே போய்டும் கைஸ். நம்ம ஒருத்தர் டேய் பேசிகிட்டே இருக்கும்போது குறுக்க வந்து அடிக்கலான்னு பார்க்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? ஏய் கிளவி, ஓடிப்போ. உன்னை பார்த்தாலாம் பயமாலாம் இல்லை. உள்ள வந்து வச்சிட போதுரா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நான் அப்படியே கீழே வந்துட்டேன் கைஸ்.
அங்கே இருக்க கடுப்பாயிடுச்சு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு. அப்படியே இதை வந்து எடுத்துடலாம். ஓகே கிராணி வந்துருச்சுடா. கிராண்ட்பா வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அவள் வரமாட்டான்னு நினைக்கிறேன். இல்லைடா வருவான்டா, அப்புறம் நம்ம மேலே போகும்போது வந்துடுவான் கரெக்டாக. மேலே போகிறதே பெஸ்ட்டு. கிராணி வந்துருச்சு. கிராணி திரும்பிச்சு, நோட் பண்ணிங்களா கைஸ்? இல்லை 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 வந்துருச்சு. மொட்டையை வேறு வந்துட்டான். சோலி முடிஞ்சு. இன்னும் கிராணியை காணோம். ஆமாம், இப்போ கிராணி அப்பயே கிளம்பிடுச்சு. எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல 2 பேரும் இச்சின்னு கிளிச் ஆகிட்டாங்களோ. நீ சொல்கிறத கேட்டு நான் போனேன் பார்த்தியா, இங்கே வந்துருச்சு. டேய் மேலே ஓடிடலாம் பேசாமல். மேலே மொட்டை போடல. மேலே சொல்லி முடிஞ்சு. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டாங்க. போங்க, இவங்கிட்டே அடி வாங்கிக்கலாம். சரி கைஸ், நான் திருப்பி மேலே வந்துட்டேன். இந்த கிளவிய போடு. அவனை போட்டு தள்ளிட்டு இவளை போட்டு தள்ளாததுனால இப்போ கடுப்பாயிடுச்சு எனக்கு. எங்கடா போச்சு கிளவி? இதோ அங்கே மேலே யாரெல்லாம் நோட் பண்ணிங்க, அங்கே டேபிள் மேலே கிடைக்காது, அதான் கிளவி. இவன் வேற ஹெட்ஷாட் வச்சிருக்கலாம். சரி, அந்த பக்கம் போயிட்டு இந்த பக்கம் வந்துடலாம். எங்கடா போச்சு பேட்லாக்கி? அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் பார்க்கலன்னு நினைக்கிறேன் கைஸ். கிராணியை போட்டு தள்ளினதுனால அங்கே சவுண்டு கேட்டு வந்திருப்பான், அந்த இது வெடிச்ச சவுண்டு. ஆமாம், அப்படிதான் நினைக்கிறேன். இப்படி இவன் எதுக்கு இப்படி போகிறான், அப்படி போகிறான். சரி, இங்கே எங்கே போனாலும் அங்கேயே வரான் இவன். இவனை பார்த்தாலே கடுப்பாக இருக்குது கைஸ். ஒரே ஒரு ஷூட் பண்ணிடுவோமா? கன் எடுத்துட்டு கீழே போயிருப்பான். நம்ம இப்படி சுற்றிட்டு போயிட்டு அவனை போட்டு தள்ளிடலாம். ஆமாம், இங்கே இருக்குது. சீக்கிரம் இந்த காலை வச்சுட்டு நம்மலாம் கிராணி ஹவுஸ்லாம் தப்பிச்ச மாதிரி தான். காணோம். மறுபடியும் மேல போறானா? இவனுக்கு என்ன வேலை இருக்குன்னு தெரியல. போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு பேக் ஷாட். முதுகலையா? ஆமாடா. இன்னொரு போட்வி. உனக்கு நான் தலையிலேயே ஒரு ஷாட் வைக்கணும். அவனுக்கு வச்சு இந்த ஸ்டன் கன் மட்டும் நேரில் இருந்தால் முதல்ல ஒன்றை தாண்டா அடிக்கணும். இப்போ இது 2 எடுத்துட்டு போய் உள்ளே போட்டலாம். கிராணி வரப்போகுது, ட்ராப் பண்ணிட்டேன். கிராணி இப்போ தாண்டா போட்டு தரணும். டைம் ஆகும். 2 minutes 30 seconds. 2 minutes 30 secondsலாம் கொடுக்க மாட்டாங்க. 2 minutes கொடுப்பானுங்க. ஆனால் கன்ஃபார்ம் 30 seconds இல்லைனாலும் 2 minutes கொடுப்பானுங்க. கிராண்ட் பார்க்க 1 minute 30 எப்படியும் கன்ஃபார்ம் 2 பேரும் ஒரே டைமில் தான் வருவாங்க. வெறும் 30 seconds ஆனால் கொடுப்பாங்கடா. 30 secondsலாம் தர மாட்டாங்க, நிறைய தருவாங்க. இப்போ கன் எடுத்துட்டு அந்த இடத்துல போட்டுறாதே. இல்லை, போட மாட்டேன், கவலைப்படாதே. நான் இப்போ இங்கே வந்தேன்னா கன்னை பேட்லாக்கி கிடச்சிருச்சு. எப்படின்னு பார்க்குறீங்க கைஸ், நான் மறந்து போய் எல்லாத்தையும் இது பண்ணிட்டேன்னா, அதனால பேட்லாக்கி வந்து அப்படியே எடுத்துறேன். அவங்ககிட்ட தான் இருந்தது, அந்த சைல்டுக்கிட்ட. நான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் வந்து ஆஃப் பண்ணிட்டேன் தெரியாமல். பேட்லாக்கி கிடைக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கும் கைஸ். ஆமாம் கைஸ், அவங்க வராங்க. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரவே இல்லை. இப்போ நம்ம எஸ்கேப் பார்க்க போகிறோம் கைஸ். ஒரு வழியா இதை எடுத்து வச்சாச்சு. போட்கி எங்கப்பா? போட்கி இங்கே தானே போட்டோம். இல்லை, மேலேயே இருக்குது கைஸ். நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதே மாதிரி கேஸ் ஒலினும் ஊற்றி வச்சா தான் கைஸ். ஒரு கால் வந்தது, நான் அப்படியே இது ஸ்க்ரீன் ரெக்கார்டர் மறந்தே போயிட்டேன். சரி, இப்போ நான் போயிட்டு போட்கி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டா வேலை முடிஞ்சிடும் கைஸ். ஒரு அடியை தான் வாங்கினேன், அதோட ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்போல்லாம் வாயை வைக்காதடா, அடி வாங்கிட்டு போகிறோம். ஓகே, இதை ப்ரெஸ் பண்ணி விட்டாச்சு. ஒரு 5 minutes இங்கேயே நின்னா தான் அவனுக்கு 2 பேர் வருவானுங்க. 5 minutesலாம் தேவையில்லடா. என்னடா டேய், நீ சொன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. டேய் இன்னும் எவ்வளோ நேரம்டா கைஸ்? ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அது என்னதான், நான் திருப்பி மேலே போட் கீ எடுக்கலான்னு போனேன்னா போட் கீ எடுத்துட்டு கீழெல்லாம் வந்துட்டேன். கீழே அந்த போட்டுக்கிட்ட வந்து அடிச்சிட்டாங்க கைஸ். நான் வாயை வச்சேன் கைஸ், கீழே வந்து எதில் வந்துட்டானான்னு. கரெக்டாக இந்த இடத்துல ஒரே அடி. எங்கே போச்சு? இந்த ஒர்க்கு கைஸ் பார்த்தீங்களா? தேவையில்லாமல் வந்து அவுட் ஆகிட்டேன் கைஸ். ஆனால் அவன் மேலே தான் இருந்தான். சரி, ஓகே, எஸ்கேப் ஆக போகிறோம். அப்பப்போ கட் ஆகிடுது கைஸ். வரட்டா டே மோட்டையா, அடுத்த தடவை நல்லா கஷ்டமான வீடாக கட்டிய வீடா. பாய். இன்னும் கிராணி 3 இருக்குது கைஸ். அது போடணுன்னா மறக்காமல் ஒரு 20K லைக்ஸ் கொடுத்துருங்க. பாய் காமி, இது பார் 20K லைக்ஸ்க்குலாம் ஆசைப்படுற பார்த்தியா? சரி, ஓகே கைஸ், பாய்.